நெறைய பேரு ஏன் அசிங்கப்படுறாங்க? அவமானப்படுறாங்க? ஏன் தவறுகள் நடக்குது? ஏன் தோல்வி? ஏன் வெட்கப்படுற ஒரு வாழ்க்கை? எதுவுமே செய்ய முடியாம போது. எதுவுமே ஃபேவரபுளா இல்ல அப்டின்னா, அதுக்கான ஒரே ரீசன் பெருமை, ப்ரைட். உங்க ஹார்ட்குள்ள பெருமை இருக்கிற வரைக்கும் காட் உங்கள வளர விட மாட்டாரு. இன்னொரு முறை சொல்றேன், சாத்தான் இல்ல, காட் ஹிம்செல்ஃப் உங்கள கீழ நோக்கி தள்ளுவாரு. பிகாஸ் அவருடைய வேர்ட் சொல்லுது, ஹி ரெசிஸ்ட் த ப்ரவுட். அதாவது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு எனிமியா காட் உங்கள பார்த்தா மட்டுமே இவ்ளோ பெரிய அசிங்கமான வாழ்க்கையா, செத்துப்போன ஒரு டெட்டான லைஃபா உங்க லைஃப் இருக்கும். பட் இதிலிருந்து ஈஸியா வெளிய வரலாம். அதுவும் எப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 9. Let the lowly brother glory in his exaltation. அதாவது ஒன்றுமே இல்லாத ஏழை இல்லைனா கீழே தள்ளப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன் திடீர்னு பெரிய ஆளானா அப்படின்னா அவன் தன் உயர்ந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தணுமா. நெக்ஸ்ட் லைனில், பட் த ரிச் ஷல் க்ளோரி இன் ஹிஸ் ஹியூமிலியேஷன். அதாவது பணக்காரன் எந்தெந்த பிளேஸ்லலாம் ஹியூமிலியேட் ஆகுறானோ அங்கே அந்த இடத்துல சந்தோஷப்பட சொல்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமிலியேஷன்னா என்னென்னு தெரியணும்ல. உங்களை யாராச்சும் கலாய்ச்சி இல்லை ஷேமாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, அதுதான் ஹியூமிலியேஷன். உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை எல்லார் முன்னாடியும் சொல்லி உங்களை எம்பாரஸ் ஆக்குறாங்களா, நீங்கள் அந்த பிளேஸில் ஹியூமிலியேட் ஆகுறீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது டீக்ரேட். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப ரிச், நல்ல டிகிரி ஹோல்டர், நல்ல மதிப்பு உள்ள ஒருத்தர், நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்க, இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தர், பட் உங்களை பற்றின அறிவே இல்லாமல் இருக்கிற ஒரு தேர்ட் பர்சன்ஸ் உங்களை ஒரு சர்வெண்ட் மாதிரியும் டிரைவர் மாதிரியும் லேபரர் மாதிரியும் ட்ரீட் பண்ணுறப்போ உங்களை டீக்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த பிளேஸ்லலாம் நீங்கள் ஹியூமிலியேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நிறைய பேர் இந்த பிளேஸில் தான் விழுந்து போயிடுவாங்க. ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, காட்க்கு உங்களை பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற பெருமையை சுத்தமாக பிடிக்காது. அதை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு உங்களை பரிசுத்தமான ஒரு மனிதனாக மாற்றணும்னு தான் சில முறை உங்கள் வீட்டிலையே, முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில், நீங்கள் யாருன்னே தெரியாத பிளேஸில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு கொண்டு வருவார். பட் அந்த டைமில் நான் பெரிய ஆளு தான்ப்பா அப்படின்னு நீங்களே நிரூபிக்க ட்ரை பண்ணிங்கன்னா விழுந்துடுவீங்க. சாந்த குணம் எல்லாம் போயிட்டு கோபங்கள், செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், சகிப்புத்தன்மை எல்லாம் போயிட்டு பேட் ஃப்ரூட்ஸ் உங்கள் ஹார்ட்லேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் தான் உங்கள் லைஃப்பில் காடோடைய கிருபையை இழந்து இன்னும் அதிகமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுவீங்க. அதுதான் லைஃப் ஆஃப் ஷேம். நீங்கள் கற்றுக்க வேண்டிய லெசன் என்னென்னா, எப்போல்லாம் ஹியூமிலேஷன்ஸ் டைம் வருதோ அதுக்காக காத்துட்டு இருங்க சந்தோஷமாக, எப்படா வரும் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நீங்கள் யாருன்றதையும், எவ்வளோ பெரிய ஆளுன்றதையும், எவ்வளோ நல்ல பேக்ரவுண்ட் டீசன்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்கன்றதையும் ஒரு நாளும் நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. அதை உங்கள் பிரெயினுக்கு பின்னாடி ஸ்டோர் ஆகியிருக்கிற எல்லாத்தையுமே விட்டு கொடுங்க. எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹானர் கிடையாது. காட்க்கு முன்னாடி அது ஒரு குப்பை. காடோட கண்ணுக்கு குப்பைனா நம்ம லைஃப் குப்பையாக மாறும். காடோடைய கண்ணுக்கு முன்னாடி பியூட்டிஃபுல்னால் நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லாக மாறும். அவர் தானே எல்லாமே. பவுலும் இந்த தான் சொல்கிறாரு, லாபமான எல்லாம் ஏசப்பா குப்பையாக பார்க்குறதால இவரும் குப்பையாக பார்த்தாரு. இதை செய்யுங்க, அப்புறம் பாருங்கள் உங்கள் உயர்வை.